சரிங்க அத்தை, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். வேண்டாமா, இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லை. ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்லயே இரு. இல்ல அத்தை, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் போயே ஆகணும். ஹலோ மீனு, எங்க இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். இதோ ஆஃபீஸ்க்கு இப்போ கிளம்பிட்டு தான் இருக்கேன். ஓகே மீனு, இன்னைக்கு தான் நம்ம டாக்டரை பார்க்க போறோம், ஞாபகம் இருக்குல்ல? ஓ ஆமால்ல. நான் வந்துடுறேன். ஓகே மீனு, பாய். நான் வச்சிடுறேன். பாய், வச்சுடு. என்ன மீனாட்சி, யார் ஃபோன் பண்ணா? ஆஃபீஸ்ல இருந்ததா அத்தை. நான் சொன்னல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயே ஆகணும்னு. சரி, அப்ப கிளம்புமா. வேணும்னா ஜெய்ய துணைக்கு கூட்டிட்டு போறியா? இல்ல பரவாயில்ல அத்தை, நான் தனியா போயிட்டு வந்துருவேன். எனக்கு ஒண்ணும் இல்ல அத்தை, பயப்படாதீங்க. சரிம்மா, லேட் ஆகுது, நீ போய் ரெடி ஆகுமா. போமா. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சாரி அத்தை, சரண்யாவை பத்தின உண்மையை என்னால சொல்ல முடியல. அதான் வேற வழி இல்லாம பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. மலரே, மலரே, அம்மாடி. என்ன? என்னம்மா, நான் வச்சு கொடுத்த கசாயத்தை குடிச்சியா இல்லையா? அத குடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் வயிற்று வலி போகல? ஆமா, நீ பெரிய டாக்டர். நீ வச்சு கொடுத்த கஷாயத்தை குடிச்ச உடனே வயிற்று வலி அப்படியே பஞ்சா பறந்து போறதுக்கு. சரி, அதுல சரியாகலன்னா டாக்டர்கிட்ட போகலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி முனைகிட்டே உட்கார்ந்து இருந்தா என்னம்மா அர்த்தம்? சரி வா, டாக்டர்கிட்ட போகலாம். வா. நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். யாரும் எனக்கு கொடை பிடிச்சிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. தங்கச்சி, எதுக்கு வீணா அடம்பிடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க வழியில துடிச்சிட்டு இருக்கிற நிலைமையில தனியா போறது நல்லது இல்ல. வாங்க, நான் கூட வரேன். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, போங்க எல்லாரும். அண்ணி, உங்களுக்கு எங்க மேல எல்லாம் என்ன கோபம்? எதுக்கு இப்படி எங்க எல்லாரையும் வெறுத்து ஒதுக்குறீங்க? நான் யாரையும் வெறுத்து ஒதுக்கல, பெத்த அம்மாவே வெறுத்து ஒதுக்குற காலமா இருக்கு. உனக்கு ஒண்ணுனா எங்க அம்மா தாங்குறாங்க. ஆனா என்ன பாத்துக்கிறதுக்கு தான் யாருமே இல்ல. அதான் நான் கூட வரேன்னு சொல்றேன்ல. அதுக்கப்புறமும் இப்படி குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி மலரு? எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஏண்டி வலியில ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இப்பவும் என்ன கரிச்சு கொட்டணுமா? இந்த பாரு, மறுபடியும் சொல்ற. வயிற்று வலின்னு சொல்லி கண்ட மாத்திரை மருந்து சாப்பிடுறத நிறுத்து. கொஞ்சம் கவனமா இருமா. இங்க பாருமா, அம்மாடி, எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பாக்குறது. ஐயோ, யாரோட உதவி எனக்கு தேவையில்ல, அக்கறை எனக்கு தேவையில்ல, சும்மா இருங்க. மலர்கொடி, எங்கடி போற? நான் சொல்றத கேளு. அண்ணே, அன்னைக்கு ரொம்ப வயிற்று வலிக்குதா, நாங்க டாக்டர் கிட்ட கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க. நீயாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா? சரிம்மா, மலர்கொடி கூப்பிடு. மலர்கொடி, ஏதோ வயிற்று வலின்னு சொன்னாங்க, வா டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாம். யாரோடையும் ஜோடி போட்டுட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் ரூபாவதி கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடு. இன்னும் 1/2 hourல அங்க இருப்பேன். சரி. மலரு, எங்கடி போற? அப்படியே எங்கேயும் போயிட மாட்டேன். செத்தால இங்கதான் புல்லா முளைப்பேன். யாரும் ஒன்னும் பயப்பட தேவையில்ல. சாரி சரண்யா, இந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, தப்பா எடுத்துக்காதே. ஐயோ, என்ன மீனு, நான் அதெல்லாம் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. முதல்ல டாக்டரை மீட் பண்ணி பேசலாம், அதுக்கப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டிய. என்ன விஷயம்?
முதல்ல டாக்டரை மீட் பண்ணிடலாமா? சரி வா. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டரை மீட் பண்ணணும். உள்ள ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வந்ததும் நீங்க போங்க. அங்க உட்காருங்க மேடம். ஓகே, வா மீனு. சரண்யா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்ன? அந்த பாவிங்க பாஸ்கர் அண்ணாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன சரண்யா சொல்ற? நீ சொல்றது நிஜமா? ஆமா மீனு. சரி, அண்ணனை பாத்துக்கிறதுக்கு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல, அண்ணி தான் பாத்துக்கிறாங்க. இந்த விஷயமா என்கிட்ட ஏதோ ஃபாரின்ல இருந்து டாக்டரை வரவழைச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறதா என் புருஷன் சொன்னாரு. எனக்கு என்னமோ சரியா படல. அண்ணனை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுன்னு சொன்னப்போ அண்ணியை வச்சு வேணும்னே முடியவே முடியாது, வேணவே வேணான்னு அடம் பிடிச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னா சம்திங் இஸ் ராங். உங்கள் சன் டிவியில்